அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவங்க 2 பேர்த்துக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிக அளவுல போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மா வீட்டுல சமைக்கவே மாட்டாங்களாம். ஒரு முறைலாம் ஒரு மாசம் ஹோட்டல் பில்லு மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. ஐடிசில தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். இப்படி எல்லாம் மன உளைச்சல், மன ரீதியான சங்கடங்கள்லாம் இவருக்கு இருந்திருக்கு. இவர் இல்லாத காலகட்டங்கள்லாம் ஒரு 5-6 பேரு அந்த இவருடைய வீட்டுக்காரம்மா கூட உள்ளவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வீட்டுல ட்ரிங்க்ஸ் பண்றது, வெளியே சுத்துறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க போல. இதெல்லாம் அங்க உள்ளவங்க நமக்கு சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு பிரதர். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம். நான் பேசுறேன், சட்டப்படி பிரச்சனை வரும் தெரியும். அவங்க என்கிட்ட சொன்ன ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட. இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கான்சர்ட்டுக்கு போயிட்டு வீட்டுல 45 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டுட்டு தன்னுடைய வீட்டுல உள்ள பீரோலயே எங்கேயோ வைக்கிறார். வச்சுட்டு இவர் போயிட்டு பிரதர் இது ரொம்ப டயர்டா இருக்குங்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. இவர் நல்லா தூங்கி எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பார்க்கும்பொழுது அந்த பணம் அங்க இல்ல. மாறாக ஒரு பெரிய ஆணி கம்பியை வளைச்சு சிலுவை மாதிரி அங்க வச்சிருக்காங்க. இது இவர் எங்கன்னு சொல்லி சண்டை போட்டு கேட்டதுக்கு, பிரச்சனை பண்ணதுக்கு அந்த வீட்டுல இருந்தது இவருடைய வீட்டுக்காரம்மா. அவங்க நேம் ரீமான்னு சொல்றாங்க. பணம் ஏதோ புகுந்து விளையாடுகிற மாதிரி இருக்கிறது. அதாவது ஜான் ஜெபராஜ் மனைவி மீது புகார்கள் திரும்புகின்றது. என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ஜான் ஜெபராஜ் குறித்து சமீபத்திய செய்தி என்ன வருகிறது என்றால், அவர் கூடிய சீக்கிரத்தில் விடுதலையாக போகிற மாதிரி தெரிகிறது. ஏன்னா போக்சோ வழக்கு சட்டத்தில் போதிய ஆதாரம் இல்லைன்னு இப்போ செய்திகள் வந்துட்டுருக்கு. அதையும் சத்தியம் டிவி தான் பரப்பி கொண்டு இருக்கிறது. இப்போ அதாவது இப்போ எதை நோக்கி இந்த விஷயம் திரும்ப போகுது என்பதை தான் நம்ம அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது விவாகரத்து வழக்கின் எதிரொலியாக இந்த பாலியல் வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளதுன்னு நியூஸ் வருது. அப்படின்னா இப்போ ஜான் ஜெபராஜ் அவர் மனைவிக்கு விவாகரத்து கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த மனைவி போட்ட ப்ரீ பிளான்டு திட்டம் தான் இந்த போக்சோ வழக்கு. என்னக்கே விவாகரத்து கொடுத்துட்டான் அப்படின்னா இவனை எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியோட துரோகம் தான் காரணம் என்று இன்னும் கொஞ்ச நாள் இந்த காலகட்டத்தில் செய்திகள் வரப்போகிறது. அதுக்கு தமிழக மக்களே, விசுவாசிகளே, நீங்கள் ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்கள். அதாவது எல்லா குற்றத்தையும் இப்போ ஜான் ஜெபராஜோட மனைவி மேலே எல்லாரும் வைக்க போகிறாங்க. ஏன்னா ஜான் ஜெபராஜுக்கு இப்போ ஆதரவு பெருகி கொண்டு இருக்குது. எல்லா கிறிஸ்தவர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 80% இப்போ ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த 80% ஆதரவு கொடுத்த ஜான் ஜெபராஜ் ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் இப்போ அவருடைய மனைவிக்கு எதிராக நிற்க போகிறார்கள். மனைவி தான் எல்லாத்துக்கும் காரணம். இவருடைய ஊழியத்தை தடை பண்ணதே மனைவி தான். கிறிஸ்துவுக்கு இவ்வளவு பேருதான அவப்பெயரை உண்டாக்குறது அவருடைய மனைவி தான் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நியூஸ் வரப்போகுது. அதற்கு விசுவாசிகளை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. ஆனால் இதில் உண்மை என்னன்னா, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது இதெல்லாம் ஒரு பிசாசினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்படி என்றால், அதாவது ஜான் ஜெபராஜ் மூலமாக தான் கிறிஸ்துவின் நாமம் வீணில் வழங்கப்பட்டது. அவரோட மனைவி மூலமாக எங்கே வீணில் வழங்கப்பட்டது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் கூத்தாட்டம் போட்டான், அவன் தான் செழிப்பின் உபதேசம் பண்ணான், அவன் தான் கள்ளத்திற்கு தரிசனம் உரைத்தான். அப்படின்னா எல்லாமே அவன் தான் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் மனைவி மேலே இப்போ குற்றத்தை சுமத்த போகிறாங்க. இப்போ நான் பார்த்துக்கிறேங்க யார் கல்லறிகிறவர்கள் என்று. அதனால் இது இப்போ இதுக்கு பேக்கில் இப்போ யார் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்றால், பிசாசு கிளியர் கட்டாக செயல்பட்டு கொண்டு விசுவாசிகளாகிய உங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடைசி காலகட்டமாக இருப்பதனால் பிசாசே இப்போ டைரக்டாக இறங்கி இப்போ ஊழியம் பண்ண ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதை விசுவாசிகளே. அதனால் இந்த கூடிய கட்டத்தில் ஜான் ஜெபராஜ் விடுதலையாகி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவன் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு ஊழியம் பண்ணுவான். ஆனால் அதுக்கு வேதம் என்ன கூறுகிறது என்றால், மனைவி விட்டு பிரிந்தா இருக்கவன் அந்த ஊழியம் பண்ணக்கூடாது. ஆனால் இவன் பண்ணுவான். இவன் பண்ணும்போது இவனுக்கு ஆதரவாக நிறைய பேர் தான் போகிறாங்க. நிறைய பேரை பாவத்துக்கு நேராகவும் பிசாசுக்கு நேராகவும் வழி நடத்துவான். இதுதான் நடக்க போகுது. ஏன்னா யாருக்கும் சத்தியம்லாம் தேவையில்லை. ஒரு பிளைண்டா ஒரு மனுஷனை பின்பற்றிட்டு போகணும். கேட்டால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளோ பரிசுத்தமாக அந்த உலகத்தில் எவ்வளோ சாட்சியாக நம்ம வாழணும், வாழ்ந்துட்டு தான் அவருடைய ஊழியத்தை செய்யணும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆனால் இவர் டைவர்ஸோட ஊழியம் பண்ணாலும் இவருக்கு நிறைய ஊழியக்காரர்கள் ஆதரவு கொடுப்பார்கள். அவர் மனைவி மேலே தான் தப்பு.
இவர் மேலே என்ன தப்பு இருக்கா? மனைவி முதல்ல இருந்தே அவருக்கு வந்து நிறைய உபத்திரவம் கொடுத்துட்டு இருக்கு. அவர் இப்போ பிரிஞ்சிருக்கிறார். இது கடவுள் செயல்பட்ட கடவுளுடைய காரியம் தான் அவர் பிரிஞ்சிருக்கிறது. இப்போ திரும்பவும் அவர் கடவுள் அவரை எழுப்பி ஒரு ஊழியம் பண்ண வைத்து விட்டார் என்று கிறிஸ்தவ ஜனங்களை பிளைண்டாக அவர்களை பின்பற்றி கொண்டு செல்லுவார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, வேற ஒரு இயேசு கிறிஸ்துவை வந்து இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் விசுவாசிகளே, தயவு கூர்ந்து ஜாக்கிரதையாக இருங்க. இது கடைசி காலமாக இருக்குது. வஞ்சிக்கப்பட்டு விடாதீங்கள், ஜாக்கிரதை. ஜான் ஜெபராஜ் விடுதலையாகி வெளியே வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தான் நிறைய காரியங்கள் நடக்க போகும். என்னவென்றால் அவருடைய மனைவி அதுக்கப்புறம் தான் சமூக வலைத்தளத்தில் வந்து பேசுவார்கள். ஆகையால் அவர் மனைவி சமூக வலைத்தளத்தில் வந்து பேசும்போது இன்னும் நிறைய காரியங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஜான் ஜெபராஜும் ஜான் ஜெபராஜுடைய மனைவியும் ஒரே குட்டையில் ஊறின மட்டை. ஜான் ஜெபராஜோட மனைவி ஒரு நல்லவளாக இருந்திருந்தால் எதுக்கு ஜான் ஜெபராஜை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படின்னா 2 பேரும் ஒரு திருட்டு ஓநாய்கள் தான். இந்த 2 ஓநாய்களையும் கடவுள் வந்து மாற்ற வைப்பார். இவர் ஊழியத்துக்கு அடுத்து வரும்போது அந்த அம்மா வந்து சமூக வலைதளத்தை பேசும்போது தான் இவரோட மண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறும். ஆகையால் நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் விசுவாசிகளாகிய நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஒரு சாட்ட நடிகரோட ரசிகர்கள் வந்து எவ்வளவு அடிச்சு புரண்டு ஓடுகிறார்கள் பார்த்தீங்களா, ஒரு சினிமாக்காரன். இவர்கள் கூட மனம் திரும்பிடுவாங்க. ஆனால் அந்த ஜான் ஜெபராஜ் பின்னாடி இப்படி ரசிகர் கூட்டங்கள் செல்லுதில்ல, இவங்களாம் வந்து மனம் திரும்ப வாய்ப்பே கிடையாது. தயவு கூர்ந்து நீங்கள் மனம் திரும்புங்க. ஆனால் கடவுள் உங்களோட காலத்தில் மனம் திரும்ப வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி.